அதிமுக இணையணும், பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும்னு 10 நாள் கெடு வச்சார். ரைட்டா? என்னாச்சுன்ற அந்த ரிசல்ட்டை நாம் பார்த்தோம். இந்த கெடுவை செங்கோட்டையன் ஜூன் 22 அதிமுக பொதுக்குழு சமயத்தில் வச்சுருந்தாருன்னா அதிமுகவோட தலையெழுத்தே மாறி போயிருக்கும். அன்னைக்கு கிட்டத்தட்ட கட்சி எடப்பாடி பழனிசாமி அப்போது தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே, ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருந்தார். அப்போ தான் எமர்ஜ் ஆகி வர்றாரு. அதற்கு பிறகு தான் புரட்சி தமிழராக அவதாரம் எடுக்கிறார். அந்த நேரத்தில் செங்கோட்டையன் இதை பேசியிருந்தாருன்னா கதை வேறு. டைமிங் மிஸ் பண்ணார். டைமிங் மிஸ் பண்ணி அந்த தீபம் அணைகிற நேரத்தில் இதை பேசி என்ன போகுது? கூடவே நின்று பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை நீக்கி, ஓபிஎஸ் அவரது மகன் அத்தனை பேரையும் நீக்கி, அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தில் வரிசையாக மனுக்களை தாக்கல் செய்து, சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்று பல்வேறு இடங்களில் வழக்குகளை நடத்தி அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தான், இரட்டை இலை அவருக்கு தான் சொந்தம் என்று அந்த விஷயங்கள் எல்லாம் முடிவடைந்த பிறகு இப்போ போய் ரெட்டலைகிரி தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் எழுதுனா, அன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி தூண்டி விட்டுட்டு இருந்துச்சு. ரைட்டா? இந்த ரெட்டலை பஞ்சாயத்து அணையாமல் பார்த்துருச்சு பிஜேபி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோன்ற முடிவுக்காக அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சாமிங்கான லீடரான அண்ணாமலையை தியாகம் செய்கிற அளவுக்கு பிஜேபி போயிடுச்சு.